இட்லி தோசைக்கு சிம்பிளான சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? குக்கரில் கொஞ்சமாக துவரம்பருப்பு பச்சை பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வெறும் கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் வச்சு பருப்பு நல்லா தனியாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, மல்லி, சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, இதை 4த்தையும் நல்லா பொடி பண்ணி நம்ம ஜலிச்சு வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம சாம்பாருக்கு எப்பவும் தாளிப்பு கொடுப்போம்ல, அதே மெத்தடில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கூடவே ஒரு வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்படி இல்லைனா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலை தூளில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி நம்ம இந்த சாம்பாரில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணி